ஒன் இந்தியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மனோட வணக்கம். G20 சமிட். ஸோ அந்த G20யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பிரேசிலில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த பிரேசிலில் ஹோஸ்ட் பண்ணுற வேண்டிய இந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 40-50 கண்ட்ரிகள் கிட்ட வந்து உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 15க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து மீட்டிங்காக வந்து நடக்கிறதா இருக்குது. இதில் வந்து ரிப்போர்ட்கள் மூலமாக வந்து எல்லாத்துக்குமே தெரியும் தான். பட் ஆனால் இருந்தாலும் இப்போ அந்த இடத்துல தான் வந்து ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி பிரீச் ஆகிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிரேசிலோட கோர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோர்ட்டு பக்கத்திலே வந்து 2 பாம் பிளாஸ்ட் நடந்திருக்குது. முக்கியமாக அதோட முதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ஜோன்லையும், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் பக்கத்துலேயே வந்து நடந்திருக்குது. இந்த எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்த முக்கியமாக குறி வச்சு தாக்குன மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பவர் பிளாசான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பார்லிமெண்ட், பிரசிடென்ஷியல் பேலஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட். ஸோ இந்த 3மே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான நிலைமையில் இருக்கிறதா வந்து அங்கே சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்றது இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு கெஸ்ஸும் கிடையாது. கோர்ட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு மனிதர் மட்டுமே, ஒரு பையன் மட்டுமே வந்து எங்கேயோ உள்ளே போனதாகவும் அவரை வந்து ஆஃபீஸ் வந்து ஷூட் பண்ணதாகவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக வந்து இது வந்து ஒருத்தரால் செஞ்ச ஒரு வேலையா இல்லை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்காங்களா, இந்த G20 வந்து நடக்கூடாமல் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. முக்கியமாக வந்து இதுக்கு PM நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமான மிகப்பெரிய ஒரு தலைவர்கள்லாம் வரதுனால ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ செக்யூரிட்டி எல்லாருமே ஹையாக அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பாம் பிளாஸ்ட் அதெல்லாமே நடந்திருந்தாலும் பட் இந்த தடவை வந்து இந்த ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. பிரேசிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட் ஆஃப் சிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்த G20 நடக்குது. இந்த G20 வந்து நடந்து முடிஞ்சால் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் அந்தந்த நாடுகளுக்கு வந்து நடக்குன்றது ஒரு எக்கச்சக்கமான ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததாக வந்து எல்லாருமே வந்து இப்போ பயப்படுறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து இது நடக்குமா நடக்காதுன்ற அளவுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து போய்கிட்டு இருக்கு. காரணம் வந்து இந்த 2 பாம் பிளாஸ்ட்மே வந்து சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக ஒன்று அந்த பார்க்கிங் சைடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கிட்டையுமே நடந்திருக்குது. இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 2 பாம் பிளாஸ்ட் காரணமாக வந்து பார்லிமெண்ட் அங்கனக்குள்ளே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பார்லிமெண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஹவுஸில் நடந்த செஷனுமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவனுக்குள்ளே இருந்த அதிகாரிகளையுமே வந்து எல்லாருமே வந்து வெளியேற்றிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ அந்த 3 சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 3 பிளாசா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து 3 பவர் பிளாசான்ற விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி டைட் வச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகும்போது அப்போ பிரேசிலில் வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி வருது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்குதா, இதை யார் பண்ணாங்க, பிரேசிலுக்கு யார் எந்தெந்த நாடுகள் எதிரி அப்படின்ற விஷயத்த வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கதா வந்து ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் வந்து இன்னும் ஹை செக்யூரிட்டியாக வந்து அலர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து மற்ற நாடுகள் தலைவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த G20யை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கவும் ஒரு நல்ல மீட்டிங் தான். பட் ஆனால் அதை வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து யார் அப்படின்றத வந்து இப்போ வரைக்கும் யாருமே தெரியல. பட் அதை வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த 7:30 மணி அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் ஆகிருக்குது. முக்கியமாக வந்து அந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அந்த செஷன் வந்து முடியறதுக்கான டைம். ஸோ அந்த இடத்துல வந்து 2 பாம் பிளாஸ்ட் கண்டினியூ ஆக அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பதட்டம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து தான் பார்த்தீங்கன்னா கோர்ட்ல இருந்த மினிஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து சேஃபாக வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு விக்டிமாக வந்து எங்களால் பார்க்க முடியல, இது வந்து ஒரு சூசைட் அட்டாக் மாதிரி தான் வந்து தோணுது, இது வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்றது தெரியாது, பட் ஆனால் அது வந்து ஒருத்தரை வச்சே வந்து நம்ம எல்லாரையுமே வந்து பழி சொல்ல முடியாது. ஸோ போலீஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கப்புறம் வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபெட்ரல் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து இருப்பாங்க. பாம் ஸ்குவாட் வந்து முழுக்க செக் பண்ணதில் வந்து பெரிய அளவு எந்த தடையும் கிடைக்கல. பட் ஆனால் இது வந்து ஒருத்தரோட அட்டாக்காக வச்சு எங்களால் கன்சிடர் பண்ண முடியாது. இந்த G20 வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் வந்து ஒரு சிலர் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரிமே வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஆஃபீஸர் சைட்லேயும் அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் அந்த ஹை அத்தாரிட்டிஸ் அவங்க சைட்லேயுமே வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வரல. அண்ட் முக்கியமாக மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சேஃப் ஆனதுக்கு அப்புறமும் வந்து கூட வந்து அந்த இடத்துலேருந்து சுற்றி ஒரு விதமான சஸ்பெக்ட் இருந்ததாகவுமே வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பதட்டமான நிலைமை தான் வந்து உண்டாயிருக்கு அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.